வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி செட்டிநாடு ஸ்பெஷல் ரங்கூன் புட்டு செய்யலாமா? பார்க்குறதுக்கு என்னவோ கேசரி மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு செம தூளாக இருக்கும். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் அரை மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். வந்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதே அளவை பயன்படுத்தி தான் அடுத்தடுத்த அளவுகள் நான் அளந்திருக்கேன். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக நெய் விட்டு எடுத்திருந்த ரவையை உள்ளே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 டம்ளர் ரவைக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் 2 டம்ளராக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வெல்லம் வச்சு பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரையில் தான் செய்கிறேன். இதில் நமக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. அது கொதிச்சாலே போதும். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நாட்டு சர்க்கரையில் கொஞ்சம் கசடு இருக்கும். ஸோ வடித்து எடுத்துகிட்டு ஏல அரிசியை நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்து நல்லா வேக விடணும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா வறுத்து வச்ச தேங்காவையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம்தான், உடனே குக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது. வந்ததுக்கப்புறம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை உள்ளே சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா செய்முறையை பார்த்திங்கன்னா கேசரி மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். வாயில் வச்சோடனே கரைஞ்சிரும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம இதில் ஒயிட் சுகர் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் ஆரோக்கியமானது தான். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் என்னோடய பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.